பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. டோக்கனில் குறிப்பிடப்படும் நாளில் பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், நாள்தோறும் காலையில் 100 பேர், பிற்பகலில் 100 பேர் பெறும் வகையில் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டுகளைப் போலவே ரொக்கத் தொகையை வழங்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2,000 ரூபாய் வழங்க கோரி பாஜக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தேர்தல் நேரங்களில் மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத் தொகை வழங்கப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை தடையின்றி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பொது விநியோக அங்காடிகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் தொகையை வெட்டாமல் முழு கரும்பையும் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் கூட்டத்தில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இதனிடையே பொங்கல் தொகுப்புடன் 2,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்க கோரி பாஜக சார்பில் வழக்கறிஞர் ஏற்காடு ஏ. மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதே நேரம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3,000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2023, 2024 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 163,81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை செம்மொழி பூங்காவில் மனதை மயக்கும் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. சென்னை செம்மொழி பூங்காவில் 2025ஆம் ஆண்டு மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் 4வது மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இதற்காக கோவை, உதகை, கிருஷ்ணகிரி, ஓசூர், கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரையில் இருந்து அரிய வகை மலர்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பிறகு மலர் கண்காட்சியை முதல்வர் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். யானை, மயில், பறவை, பட்டாம்பூச்சி உருவங்களில் மலர்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் விடுமுறையொட்டி மலர் கண்காட்சி 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மலர் கண்காட்சி பொறுத்தவரை வருகின்ற 19ஆம் தேதி வரையில் மலர் கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இன்றைய தினம் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட பொங்கலுக்கு வேண்டும் என்று இங்கே சென்னை வாழ் மக்கள் கேட்டுக்கொள்ளுங்க. 19ஆம் தேதி வரையில் இது நடத்தப்படும். அதற்குரிய நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை செம்மொழி பூங்கா மலர் கண்காட்சிக்கான கட்டணங்களை வேளாண் துறை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு பெரியவர்களுக்கு 150 ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது 200 ரூபாயாகவும், சிறுவர்களுக்கு கடந்த ஆண்டு 75 ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது 100 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல புகைப்பட கேமரா மற்றும் வீடியோ கேமராவுக்கான கட்டணம் 500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்கள் மலர் கண்காட்சியை கண்டுகளிக்கலாம். 500 அரசு பள்ளிகளை தத்து கொடுக்கப் போவதாக வெளியான செய்திகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன.
தமிழக அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கவோ தாரை வார்க்கவோ அவசியமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து முன்னரே விளக்கமளித்திருக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அதே நேரம் தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே சென்றது என அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்படுறேன். இந்த மாதிரி அரசு பள்ளிகளை தத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இந்த செய்தி வந்த உடனே தமிழக அரசு அமைச்சர் அந்த செய்தி தப்புன்னு மறுத்து இருந்தால் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த செய்தி அரசு மறுக்காத போது எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்குது? ஆகவே இன்னைக்கு நாங்கள் அது மாதிரி செய்யலைன்னு சொல்றாரு. ஓகே, நல்லது, நல்லது, வரவேற்கிறோம். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் சொல்லியிருக்கிறீங்க. 10,000 பள்ளிகள் சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்க கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. மாமல்லபுரத்தில் 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்திய நாட்டிய திருவிழா களை கட்ட தொடங்கிய காட்சிகள்தான் இவை. மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய திருவிழா கடந்த 22ஆம் தேதி அன்று கடற்கரை கோவில் வளாகத்தில் தொடங்கியது. கடந்த 28ஆம் தேதி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்ததை அடுத்து நாட்டிய திருவிழா 7 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டது. அந்த வகையில் 7 நாட்கள் முடிந்த நிலையில் நேற்று மீண்டும் இந்திய நாட்டிய திருவிழா தொடங்கியது. கிராமிய கலைகள், தமிழ்நாடு, கேரள மாநிலத்தின் தப்பாட்டம் மற்றும் பரதநாட்டியம் ஆகிய நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவால் விடுபட்ட நாட்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. இஸ்லாம்பூர் சுற்றுவட்டாரத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 2 ஆண்டுகளாக சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்து வந்தது. அவ்வப்போது வெளியேறும் சிறுத்தை கால்நடைகளை தாக்கியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இதனால் அதனை பிடிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். சிசிடிவி காட்சிகள் மூலம் சிறுத்தை இருப்பதை உறுதி செய்த வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மல்லிகை ஃபார்ம்ஸ் எனப்படும் இடத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்ட கூண்டு வைத்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் வியாழனன்று அதிகாலை வனத்துறை வைத்திருந்த கூண்டில் சிறுத்தை புலி சிக்கியது. பிடிபட்ட சிறுத்தையை அடர் வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விடுவித்தனர். 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை புலி பிடிபட்டதால் கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.